கேரளா ஸ்டைலில் டேஸ்டியான கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு மூக்கல் எடுத்துக்கலாம். அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய், ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு வேக வச்ச முக்கல்லையே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்குங்க. அட்டகாசமான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தயார்.